ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா சாப்டர் 1 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ரிஷப் ஷெட்டியோட ருக்மணி வசந்த், ஜெயராம் மெயின் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் மனுஷனுக்கும் இயற்கைக்குமான மோதலோட தெய்வீகம், நாட்டுப்புற கதை மற்றும் புராண நம்பிக்கைகளோட கலந்து ஒரு பிரில்லியண்டான சினிமாவாக வெளிவந்திருக்கு. இதோட கதையில் கடப்பா வம்சம் கர்நாடகா ஆண்ட போது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் பழங்குடிகளோட காந்தாரா இருக்கு. அங்கே இருக்க ஈஸ்வர பகவானுடைய பூந்தோட்டத்தில் யாராவது நுழைஞ்சா என்ன நடக்கும்னு தெரிய வருது. அரசர் ராஜசேகரா ஏன் தன் மகனையும் மகளையும் சேர்த்து தன் ராஜ்யத்தில் இருக்கிற யாரையும் காந்தாரா பகுதிக்குள்ள நுழைய வேண்டாம்னு வான் பண்றாரு. புண்ணிய பூமியான காந்தாரத்துல கலவரத்தை ஏற்படுத்த யாரும் ட்ரை பண்ணா என்ன நடக்கும்? யார் இந்த கணங்க? எப்படி அந்த நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கிறாங்க? காந்தாராவோட பாதுகாவலர் எப்படி ஈஸ்வர பகவானோட ரிலேட் ஆகுறாரு? குலிகாசோட பல்வேறு அவதாரங்கள் என்னன்னு இருக்கிற இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இதோட கதை சொல்ல வருது. ஒரு சில படங்கள் தான் உங்களை வாயடைக்க வைக்கும், அதோட தாக்கம் பிரமிக்க வைக்கும், வார்த்தைங்க சரியா வராது, சில நேரங்களில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை பத்தி பேசுறத உங்களால நிறுத்த முடியாது. இன்னும் சில படங்க அதோட மேஜிக்ல தலைச்சு நிற்பீங்க. ஆனா இதெல்லாம் ஒரே நேரத்தில் செய்ய முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். 2022ல வெளியான காந்தாரா உங்களை ஸ்தம்பிக்க வச்சதுன்னா இது அதோட 10 மடங்கு இருக்கு. கடம்பா மற்றும் பாங்கரா வம்சங்க பழங்குடியினர் பற்றி ஒரு வாய்ஸ் ஓவரோட படம் தொடங்கும் போது அந்த உலகத்துக்குள்ள நீங்க இழுக்கப்படுவீங்க. ஒவ்வொரு சீனையும் நுணுக்கமா செதுக்கி வச்சிருக்காங்க. அடக்குமுறை முதல் சமத்துவம் சுரண்டல் வர ஒன்று விடாம ஆழமா இந்த படம் பேசுது. உதாரணத்துக்கு காந்தாரா பழங்குடி மக்கள் தேர் மற்றும் குதிரை சீனை எடுத்துக்கோங்க. அவங்க சமூக தடைகளை தாண்டி அதில் சவாரி செய்கிறத இயல்பாக காட்டியிருப்பாங்க. ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வர அடுத்தடுத்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கறது மூச்சு அடைக்க வைக்கிற ஆக்ஷன் அட்வென்ச்சர் சீக்வன்ஸுங்க. அதில் 6-7 பிளாக்குங்க படத்தை செம்மையாக எலிவேட் பண்ணுது. ஆரம்பத்திலே வர ரதம் ஓடுற ஆக்ஷனு, இன்டர்வலுக்கு முன்னே அந்த கடம்பா காட்டுக்குள்ளே நடக்கிற செம்ம ஃபைட்டோட தயாரிப்பு அப்படி இருக்கு. ரிஷப் ஷெட்டி தன் விஷனை ஹார்ட் ஒர்க் பெர்ஃபெக்ஷன் மூலமாக ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. படம் பாங்கரா ராஜ்யம் மற்றும் குடிகார குலசேகரனோட ட்ராக் போயிட்டு இருக்கும் போது கிராமத்தில் இன்னும் ஒரு பழங்குடிக்கு இடம் கொடுக்கறது மூலமா கதை இன்னும் இன்டென்ஸ் ஆகுது. வார எபிசோட் எக்ஸிகியூஷனை சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு எதிர்பாராத திருப்பும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸை கொடுக்கும். படம் பணக்காரன் ஏழை மட்டும் இல்லாம பழங்குடிகளுக்குள்ள நடக்கிற அதிகார போராட்டங்களும் இருக்கு. காந்தாரா கர்ஜனைக்கு காரணமா இருக்க அந்த குளிக அலறல் எல்லாம் இதுல வரதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை. ரிஷப் ஷெட்டி அந்த அலறல் மூலமா பலவிதமான எமோஷன்ஸை கன்வே பண்ணியிருக்காரு. கூஸ் பம்பை தூண்டுற தருணங்க இதுல இடவிடாம தொடர்ந்து வருது. முன்னதை விட இதுல நிறையவே சினிமாட்டிக் எலிவேஷன்ஸ் இருக்கு. ஆனா கதையை கெடுக்கிற மாதிரி இல்ல. என்ன கதையை பில்டப் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பேசிங் இஷ்யூஸ் இருக்கும். இதுல 2 தேவையில்லாத சீனுங்க இருக்கு. ஒன்னு அந்த குதிரையை சேஸ் பண்ணிட்டு போறது, அடுத்து இந்த ஜெயராம் கேரக்டர் அவருக்கு பவர் கொடுத்தும் ஒன்றும் பண்ணாம வெத்தா போயிட்டாரு. இந்த காமெடி சீன்ஸும் சரியா உட்காரல. செகண்ட் ஹாஃப்ல சில இடத்துல வர கிராபிக்ஸ்ல ஃபினிஷ் இல்ல. ஆனா இந்த மாதிரியான பிரமிக்க வைக்கிற ப்ரொடக்ஷன்ல இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதுல அந்த 15 நிமிஷம் வர கிளைமேக்ஸும் குளிகா சீக்வன்ஸுங்களும் குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தாலும் சலிக்காத ஒன்று. ஆனால் ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் இல்லாதவங்களுக்கு இதில் புதுசாக பார்க்கறதுக்கு அவ்வளோவா இருக்காது. அப்படி பார்த்தா இதையே வச்சு எவ்வளோ பாகம் கொண்டு வருதுன்றதும் அதை சக்ஸஸ் ஆகிறதும் ரிஷப் ஷெட்டியோட சாமர்த்தியம். மொத்தத்தில் 2 மணி நேரம் 48 நிமிஷம் ஓடுற இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த உடனே அந்த இன்டென்சிட்டி இருக்க படத்தை வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. இது ஒரு கிளாஸ் ஃபிலிம், பிரில்லியன்ஸ் சொட்ட இருக்கிற ஒரு முன்கதை. இது படம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமா பாக்ஸ் ஆஃபீஸை பெரிய லெவலில் ஷேக் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு சினிமா ரசிகரும் பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.